ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 14. பாருங்க, அவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ரகசிய வருகையை குறித்து தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும், அதெல்லாம் ஆவலோடு காத்திருக்கணும். அந்த நாளை குறித்து அவளை அசட்டையாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம இன்னுமே அதுக்கு ஆயத்தமாகலைன்னு அர்த்தம், அதை நம்பலைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம மிகுந்த ஆவலோடே காத்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு எழுதுகிறாரு, அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்களும் நானும் கரையற்றவர்களும் பிழையில்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப நாளாவது அதான் வருகிறான்னு சொல்கிறாங்களே, ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அசட்டையாக இல்லாதபடி இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதிலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் நாம் காணப்பட வேண்டும். சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:8 வாசிக்கிற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அதாவது அவர் வரும் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. குறைவில்லாதவர்களாக இருக்கணும், கரைதிரையற்றவர்களாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நம்மை அவர் வழி நடத்துவான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 3:3 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிழையற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படும். அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப ஜாக்கிரதையுள்ளலாம். ஏனோ தானம் என்று வாழ்ந்ததெல்லாம் போதும். ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும், அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. தினந்தோறும் என்னுடைய ஜபம் இப்படி தான், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்த கொஞ்ச நேரம் ஜபம், குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரித்த ஜபம், அவருடைய வருகை வரைக்கும் அந்த ஜபம், அவருடைய பிறப்பை மைமைப்படுத்தி, அப்புறம் அவர் வளர்ப்பு, அவர் செய்த அதிசய அற்புதங்கள், அது நிமித்தமாய் அவர் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், மரணங்கள், அதற்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல், அப்புறம் பரமேறுதல், பிதாவின் வலதுபாச வீற்றிருத்தல், அதற்கு பிறகு நியாயாதிபதியாய் வரப்போது. இவ்வளவும் சொல்லும்போது, ஆண்டவரே, நீர் உம்முடைய வருகை நீ வரும்போது நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாதப்பா. தினந்தோறும் என்னுடைய ஜபம், ஒருவராயிலும் கைவிடப்படக்கூடாது. நானும் என் வீட்டாரும் என்னை சேர்ந்தவர்களும் என் சகோதர சகோதரிகளும் என் குடும்பத்தார் அனைவரும் உம்முடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும். நாங்கள் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னோமோ அவ்வளவு நண்பர்கள், அவ்வளவு எங்கள் வீட்டுக்கு வருகின்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்து கர்த்தருக்குள்ளாய் உமக்குள்ளே வந்துடும். ஆண்டவரே, ஒருவராலும் கைவிடப்படக்கூடாது. பாரம்பரியத்தினாலும் சடங்கு சாஸ்திரத்தினாலும் நாள் நட்சத்திரம் பார்த்து கொண்டு உண்மையும் தொழுது கொண்டு இப்படியாய் இருக்கிற இந்த மாதிரி காரியங்களையும் ஈடுபடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. முற்றிலுமாய் நீங்கள் கழுவி சுத்திகரிங்க. கிளை நறுக்கி, இந்த வார்த்தை சொல்வேன், கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தர் காத்தியனை சுத்தம் செய்யுங்க. ஆண்டவரே, கரைதிரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பேன். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வருகை இருக்கும் என்றால் கரைதிரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே ஜாக்கிரதையோடு நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு கரைதீரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலவிடுவேன்.
ஏழையான் பொன் வீதியில் உலவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டு கர்த்தாவே நாங்கள் காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நீர் வரும்போது நாங்களும் உம்மிலே காணப்பட உம்மோடு அழைக்கப்பட நீர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் நேசக்கரத்தில் படுக்கிறோம். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தர் காத்து சுத்தம் செய்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், கிறிஸ்து இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. இன்றைய கேள்வி, எந்த நாளில் எது உண்டாயிருப்பதற்கு எதை பிடித்து கொண்டு பிரகாசிக்க வேண்டும்? எந்த நாளில் எது உண்டாயிருப்பதற்கு எதை பிடித்து கொண்டு பிரகாசிக்க வேண்டும்?